பகல்காம் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று ஓராண்டு முடிவடையுது. கடந்த வருஷம் ஏப்ரல் 22ஆம் தேதி சவுத் காஷ்மீரில் பைசரன் வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 தீவிரவாதிகள் சடனாக அங்கே டூரிஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு அவங்க யாருமே கற்பனை பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் ஒரு ஹனிமூன் கப்புள் வேறு அங்கே போயிருந்துருக்குறாங்க. அவரோட வீட்டுக்காரரும் இந்தியன் நேவியை சேர்ந்தவர். அப்போ சடன் அட்டாக்கில் அந்த 3 தீவிரவாதிகளும் M16 மற்றும் AK சீரீஸ் ரைஃபிள்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஒரு மதச்சார்பான ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஃபயரிங் பண்ணுறதுக்காக. வெறும் ஆண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுடைய உறுப்புகளெல்லாம் செக் பண்ணுறாங்க. இவங்க முஸ்லீமா ஹிந்துவான்னு சொல்லிட்டு ஹிந்துஸை பார்த்துட்டிங்கன்னா அவங்க சுட்டு கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏரியாவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது பார்த்திங்கன்னா லோக்கல் போலீஸுக்கும் மற்றும் CRPF உடைய 116வது பெட்டாலியனும். இந்த CRPF 116 பெட்டாலியன் பார்த்திங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 ஹவர் கழித்து தான் அங்கே போலீஸாரும் அந்த CRPF வராங்க. ஆனால் இந்த 1 ஹவர் டைமுங்கிறது அந்த தீவிரவாதிகளை மிக சுலபமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து அட்டாக் அவங்களோட எந்த நோக்கத்துக்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை முடிவடைஞ்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் இடைவிடாமல் கடினமான முயற்சிகள் எடுத்து இந்திய இராணுவம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு மற்றும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸு மூலியமாக பார்த்திங்கன்னா இவங்க இருப்பிடத்தை தெரிஞ்சு தச்சுகாம்னு ஒரு அடர்ந்த வனப்பகுதி, அது பார்த்திங்கன்னா ஒரு உயரமான மலை, மகாதேவ் ரிட்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஆப்ரேஷன் மகாதேவ்கிட்ட வைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்தியன் ஆர்மியோடைய ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் மற்றும் எலைட் ஃபோர்ஸான பேரா இந்த ட்ரூப்ஸ் எல்லாம் அங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சர்ச் ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் உடையது தான் அந்த ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செங்குத்தான மலைகள்லாம் இருக்கும், அடர்ந்த வனப்பகுதி. இதில் வந்துட்டு ஒரு சர்ச் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த 3 தீவிரவாதிகளில் ஒருத்தவன் தான் சுலைமான் ஷா. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மியில் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அனுப்பப்பட்ட இவன் ஒரு எக்ஸ் ஆர்மிவான், பாகிஸ்தானை சேர்ந்துவான். அவனும் அதில் ஒருத்தவனு வச்சுக்கலாம். அவன் அந்த ஏரியா ஃபுல்லாக சல்லடை போட்டு இந்தியன் ஆர்மி அங்கே தேடுதல் படலை தூக்கிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்துட்டு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ட்ரோன்ஸு, UAV, சென்சார்ஸ் மூலயமா. ஏன்னா அடர்ந்த வனப்பகுதி, பாறைகளில் கரடுமுரடான பகுதிகள் அப்படிங்கிறதுனால 90 நாள் இதில் ஒரு பெரிய க்ளூ கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள்லாம் பயன்படுத்தின எல்லாமே ஒரு சைனீஸ் மேடு ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு தான். அதை வந்துட்டு ட்ராப் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா திரும்ப சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. இந்த 90 நாளில் ஒரு ஃபைனல் ஆப்ரேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி அந்த ஆப்ரேஷன் மகாதேவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்றாங்க மிக துல்லியமாக. அந்த இடத்துக்கு போகணுங்கிறது 10 மணி நேரம். அப்போ அந்த இடம் எப்படிப்பட்ட கரடமுரடாக எவ்வளோ உயரமான ஹை ஆல்டிடியூட் பிளேஸில் இருந்திருக்கும். அதுவும் வந்துட்டு கடினமான பனிப்பொழிவு. அந்த இடத்துல பகல்லே சூரியன்லாம் வெளிச்சம்லாம் கூட விழாது. பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா காட்டில் உள்ள சத்தையெல்லாம் கொட்டி கொட்டி கரடுமுரடான பாலத்தில் எங்கே கால் வைக்கிறோம் பள்ளம் மேடு இது போலலாம் இருக்குது. இயற்கையான குகைகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஸ்னிஃபர் டாக்ஸை வச்சு கூட நம்ம பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் மற்றும் ராஷ்டிரிய ரைஃபிள்ஸை பார்த்திங்கன்னா இடைவிடாத பல நாள் பார்த்திங்கன்னா அந்த கடுமையான பனிப்பொழிவுக்கு இடையிலேயே அந்த 10 மணி நேரம் அந்த 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக அந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா அவங்கள அங்கேயே என்கவுண்டர்ஸில் முடிச்சிடுறாங்க. இந்த 3 பேருக்கு இங்கே வந்ததுக்கு OGW ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸாக பார்த்திங்கன்னா 2 லோக்கல்ஸ் அங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு ஃபுட் மெட்டீரியலாக கொடுத்துருக்கான். பாதை எந்த வழியாக போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு மேஜர் சவாலாக இருந்துச்சு. அதெல்லாம் ட்ராக் பண்ணாங்க லோக்கல் போலீஸர். அதன் பிற்பாடு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இன்னோட 1 வருஷம் ஆச்சு. அந்த ஆத்மாக்களுக்கு நாம் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவோம்.